வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணாலன். மலேசிய திராவிட கழகம் தாப்பா கிளைக்கு பாராட்டு 1000 வெள்ளி ஊக்குவிப்பு தொகை. தேசம் செய்திகள் நான் யுவராஜ். மலேசிய திராவிட கழகம் வரையறுத்த கழக விதிமுறைகளை நடைமுறைப்படுத்தி செவ்வனே செயல்பட்டதை அங்கீகரிக்கும் பொருட்டு மலேசிய திராவிட கழகம் தாப்பா கிளைக்கு ஊக்குவிப்பு தொகையாக ரொக்கம் 1000 வெள்ளியை பெற்றது. கழக சட்டத்திற்கு ஏற்ப ஒவ்வொரு கிளைகளும் 30 உறுப்பினர்களோடு முன்னோடிகள் இணைந்திருப்பதும் 16 40 வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் மகளிர்கள் அங்கத்துவம் பெற்றிருக்கிறார்கள். ஆண்டு கூட்டத்தை மார்ச் 30ஆம் தேதிக்குள் நடத்தியும் ஆண்டு கூட்டத்தில் 20க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் கலந்து பெயர்களை பதிவு செய்தனர். தமிழர்கள் சார்ந்து இந்தியர்கள் சார்ந்து இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளாகட்டும் இல்ல பல இயக்கங்களாகட்டும் இல்ல இன்னைக்கு படித்து பல பட்டதாரிகளாக இருந்து இன்னைக்கு பல முக்கியமான தொழில்துறைகள்ல இருக்கிறவங்களும் சரி, இதுக்கெல்லாம் அடித்தளமா இருந்தது தந்தை பெரியாருடைய முதல் சுற்றுப்பயணம் மலேசியாவுக்கு வந்தது. அதுக்கப்புறம் அவருடைய பெரிய ஒரு பேரலை தமிழர்களுக்குள்ளார வந்து நிறைய இயக்கங்கள் ஒப்புறப்பட்டன, நிறைய விஷயங்கள் நடந்தன. இதெல்லாம் நடந்து இன்றைய காலகட்டத்தில் இன்று வரையிலும் வந்துட்டு இந்த திராவிடர் கழகம் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் இன்று இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிளைகளும் அவர்களால் இயன்றவரை இளைஞர் மகளிர் அனைவரையும் வந்துட்டு அந்தந்த இயக்கங்கள்ல அதிகமாக கொண்டு வந்து சேர்த்து இயக்கத்தினுடைய கரு என்ன, இயக்கத்தினுடைய முக்கிய நோக்கம் என்ன, இயக்கம் என்ன செய்யணும், இயக்கம் என்றால் என்ன, இயக்கத்தை எப்படி பதிவு செய்வது, இயக்கத்தை எப்படி இயக்குவது அப்படின்ற விஷயங்களை எல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். இல்லாகட்டினாக்கா இன்னைக்கு நம்மளுடைய பிள்ளைங்க என்ன ஆவாங்கனாக்கா, நான் உண்டு என் வேலை உண்டு, நான் உண்டு என் குடும்பம் உண்டு அப்படின்னு சொல்லி அப்படியே இருந்துருவாங்க. ஆனா ஒரு விஷயத்தை வந்து மறந்துடுவாங்க. என்னன்னாக்கா, இன்னைக்கு என் குடும்பமாகட்டும் இல்லை என் பிள்ளையாகட்டும் நாளைக்கு அவன் கலக்க போறதுக்கு ஒரு சமுதாயம் இல்லாம போயிடும். அந்த சமுதாயத்தை நீங்க எங்க போய் தேடுவீங்க? அந்த ஒரு சூழலுக்கு நாம ஆளாகிடக்கூடாது. அந்த அடிப்படையில தான் இன்று வந்து தேசிய அளவுல வந்து சட்ட திருத்தங்கள்லாம் கொண்டு வந்தோம். சட்ட திருத்தங்கள் கொண்டு வந்து இக்கால காட்டத்திற்கு ஏற்றாற் போல ஒவ்வொரு கிளையும் செயல்படணும் அப்படின்னு சொல்லி அந்த சட்ட திட்டங்களை ஒவ்வொரு கிளைக்கும் வந்து தெளிவுபடுத்தி நம்ம மாநாடு நடக்கும் போது அதை அவங்களுக்கு சொல்லி அதன் மூலயமா கடிதங்கள் மூலயமா தெரிவிச்சு உரைகள் மூலயமா தெரிவிச்சு நம்ம என்ன சொல்றோம்னாக்கா, ஒவ்வொரு கிளையிலும் குறைந்தது 30 உறுப்பினர்கள் இருக்க வேண்டும். இதில் முறையான ஆண்டறிக்கை சமர்ப்பித்திருப்பது போன்றவைகளை முன்வைத்து கிளையின் செயல்பாட்டினை அங்கீகரித்து ஊக்கம் கொடுக்கும் பொருட்டு மாநில மதிகா மூலமாக 1000 வெள்ளி வெகுமதி வழங்கப்பட்டது. மலேசிய திராவிட கழகம் தேசிய தலைவர் பாரதி மற்றும் தாப்பா கிளை தலைவர் கெங்கையா முன்னிலையில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம்.